Hello friends, my name is Rama. Welcome to our channel Speaking this is Silly. Today I am going to teach you very important and interesting topic in vocabulary week day 19. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான். ஸோ ஒருத்தர் பார்க்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு நேச்சரான விஷயம் தானே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹலோ, ஹவ் ஆர் யூ டுடே? ஒருத்தரை நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு மாதம் இல்லை 1 வீக் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு புதுசாக ஒரு பர்சனை பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தணும் ஹலோ நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்லிவிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். அவர்களை க்ரீட்டிங் பண்ண மாதிரி தான் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குட் பை அப்படின்னா விடை பெறும்போது யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போதும், அப்படி இல்லைனா காலேஜிலிருந்து வீட்டுக்கு கிளம்பும் போதும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வரலாம். ஓகேவா? குட் பை ஒவ்வொரு டேவும் எண்டிங்லேயும் குட் பை சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குட் பை, ஹாவ் ஏ கிரேட் டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்து கிளம்பியாச்சுன்னா அப்போது குட் பை, ஹாவ் ஏ கிரேட் டே சொல்லிட்டு வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் தேங்க்யூ அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். வேகாபுலரினா கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட் தெரிஞ்சிருக்கு, அதற்கான மீனிங்கும் தெரிஞ்சிருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணுறது லாங்குவேஜில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்டு தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணுறது தான் தட் இஸ் கால்ட் அஸ் வேகாபுலரி. அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு கூடிய ஒரு வார்த்தைகள். அதனோட மீனிங்கும் தெரியும், அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதுதான் ஒரு வேர்ட் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேங்க்யூனா உங்களுக்கு நன்றி என்று அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ யுவர் ஹெல்ப், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஃபார் ஹெல்ப்னா உங்களுக்கு உதவிக்கு நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட்னா நாம் பாராட்டுறேன் தான் அர்த்தம். அப்ரிஷியேட் பண்ணுறது அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். அதற்கான மீனிங் தயவு செய்து. அதற்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்துன்னு தான் அர்த்தம். ரெக்வெஸ்ட் சம்திங். ஓகே, ஒருத்தர்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது தான் இந்த ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாரி, மன்னிப்புன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுனா சாரி கேட்போம் இல்லையா, அதுதான். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ எம் சாரி ஃபார் மை மிஸ்டேக், என்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சாரி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்லோரும் ஒரு ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸில் இருக்கிறோம். அப்போ ஹேவ் ஏ டவுட், நமக்கு அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு டவுட் வருது. அப்போ அந்த கான்ஃபரன்ஸை ஸ்டாப்னு சொல்ல முடியாது. அப்போ இன்ஸ்டன்ட் ஆஃப் சேயிங் ஸ்டாப், யூ ஹாவ் டு சே எக்ஸ்கியூஸ் மீ. மே ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ், நான் உங்களிடம் ஒரு கொஷின் கேட்கலாமா, அந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எஸ். எஸ்னா ஆமான்னு அர்த்தம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ வுட் லைக் ஐஸ்கிரீம். அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, அதுக்கு ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்கிறது தான் எஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அதற்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். டூ ஹாவ் மணி? நோ, ஐ டோன்ட் நோ எனி மணி. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப் அப்படின்னா உதவின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ கேரி வித் திஸ் பேக் ப்ளீஸ். இந்த பேக் கேரி பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதுக்காக கேரி பண்ண ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஒன் பியூட்டிஃபுல், அதற்கானது அழகான. அதற்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், நீ ரொம்ப மிகவும் அழகாக
இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபவுண்ட் த புக் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஐ வுட் நாட் புட் இட் டவுன். நான் ஒரு புக்கை வச்சுருக்கேன், அந்த புக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ வுட் நாட் புட் இட் டவுன், அதை கீழே வைக்கக்கூட முடியல, அந்த புக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.